திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற துளும்புகள் நூறில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்புகள் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்பூன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாயர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாசகத்தில் தொடர் வேள்வியில் நாம் திருச்சதகத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அதிலே ஆத்மசுத்தி என்கிற பகுதியை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே ஆன்மாவானது இறைவன் திருவருளை நாடி இனி இறைவன் திருவருளுக்கு வேறாக ஒரு துணையை நாடாமல் நிற்றல், அது ஆத்ம சுத்தி எனப்படும். ஈசனுடைய துணை இல்லாமல் வேறு எந்த துணையையும் துணை அல்ல என்று உறுதியாக கருதி ஈசனை சார்தற்கு ஆத்மா அது தெளிவு பெறுதல். ஆத்மசுத்தி நிகழ்வதற்கு முன்பாக சிவ தரிசனம் கிடைக்கும். சிவ தரிசனத்திற்கு பிறகு வருவதுதான் ஆத்மசுத்தி. ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி, அதற்கு பிறகுதான் சிவயோகம். அதில் ஆன்மா சுத்தமாக, ஆன்மா சுத்தமாகிறதுனா என்ன அப்படின்னு கேட்குற பொழுது, மலங்களிலிருந்து அது விடுபடுதல் அப்படிங்கிறது தான் அது ஆன்ம சுத்தி அப்படின்னு. ஆனால் மலங்களிலிருந்து விடுபடுதல் என்பதை எப்படி நம்ம அதை ஒரு முறையாக அதை எப்படி தெரிந்து கொள்வது, மலங்களிலிருந்து விடுபடுவது
அப்படின்னு சொன்னால் மாயாமலம், கண்மமலம், ஆணவமலம் என்று சொல்லக்கூடிய இந்த மலப்பிடிப்பிலிருந்து விடுபடுவது, இந்த பிடிப்பிலிருந்து விடுபடுவது தான் சுத்தி அப்படின்னு. அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால், அந்த மாயாமல சுத்தி, மாயாமலம் நீங்குதல், பிறகு கண்மமலம் நீங்குதல், அப்புறம் ஆணவமலம் நீங்குதல் அப்படின்னு அது வரிசையாக அது நீங்கும், வரிசையாக நீங்கும். மாயாமலம் நீங்குதல் என்று சொல்லுகிற பொழுது அது மாயை சார்ந்த பொருள்களிலே எத்தனை நாள் அது தோய்ந்து இருந்தது. வீடு, மனை, மக்கள் அப்படின்னு தோய்ந்து இருந்தது. அதை விட்டுன்னு சொன்னால் அது டக்குன்னு விட்டுற முடியுமா? அதை விட்டு உனக்கு எல்லா துன்பமும் போயிடும்னு அப்படின்னு சொல்கிறோம்னா அதை அவ்வளவு சுலபமாக அதை செய்தல் என்ன கூடுமா அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்குற பொழுது அது அவ்வளவு சுலபமாக நிகழ்கிற செய்தி அல்ல, இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டா துன்பம் இல்லைங்கிறது அதெல்லாம் சரியான தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தானே, இல்லையா? பள்ளிக்கூடமே போகலைன்னா பரீட்சை தொந்தரவே இல்லை. எப்போ பரீட்சை தொந்தரவு வருது? படிக்கணும்னு தொந்தரவு எப்போ வருது? பரீட்சை எப்போ வருது? திருத்தறது எப்போ வருது? மார்க் எப்போ வருது? இந்த தொந்தரவுலாம் எப்போ வருது? இந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்றதுனால தானே. சேராமையே இருந்துட்டோன்னு வச்சு நமக்கு எந்த கவலையும் இல்லை, இல்லையா? சொல்லிடலாமா அப்படின்னு? அப்போ இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிற இந்த பந்தங்கள் இது எல்லாமே வரும். அது எல்லாம் வெற்றி கொள்வது தானே முக்கியம். அதுதான் கஷ்டம். வராமையே இருக்கிறதுன்றது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. விட்டுட்டு ஓடுறது முக்கியம் இல்லை. விட்டுட்டு ஓடின துறவிகள்லாம் இன்னும் நிற்கிறாங்க. ஆனால் மாணிக்க வாசகர் வீட்டோடு தான் இருந்தார், அவருக்கு கொடுத்தாரு, இல்லையா? நனி முனிவர் பலர் வாடன்னு சொல்லுகிறார், சாமியே சொல்லுகிறார். அப்போ அது என்ன காரணம் பற்றின்னு நம்ம பார்க்கணும். அது சார்பு தான். அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்ம இந்த சார்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை, நம்ம ஈசன் மேல் வைத்திருக்கிற சார்பை அதிகப்படுத்தி கொண்டே போகணும், அதிகப்படுத்தி கொண்டே போகணும். சரி, எப்படி சார் பண்ணலாம்? இப்போ நம்ம 7:15 8:15 8:30 வரைக்கும் திருவாசகம் சிந்திக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே பிரசாதம் சாப்பிட்றோம், அப்புறம் ஒருத்தர் பார்த்துக்கிறோம், போயிடுறோம். இனிமேல் அடுத்த வியாழக்கிழமை தான் திருவாசகம். அப்புறமா அது எங்கே விட்டார் பாட்டை? இது வரைக்கும் பார்த்தோமா, அது வரைக்கும் பார்த்தோமா? சிலர் உஷாராக கோடு வச்சு வச்சுருப்பாங்க. அன்று பார்த்தது இதுவரை, இன்று பார்ப்பது இது தொடங்கி, இல்லையா? அப்படின்னுட்டு
இல்லையா? அது அப்படியே நின்று போச்சு, அவ்வளோதான். அதோட நின்று போச்சு. திரும்ப அடுத்த வாரம் நம்ம அதை தொடங்குறோம். அப்படி இல்லாமல் 7 to 8, 8:30 மணி வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோமோ அத்தனையும் படிச்சுட்டு தான் படுக்கிறது. இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டிஷன் போடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா, இல்லை நான் உங்களுக்கு எதை விளக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? சார்புங்கிறத விளக்கிட்டு இருக்கேன். இந்த சார்புங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் சரியான வார்த்தை டிபெண்டன்சி. இது சரியான வார்த்தை டிபெண்டன்சி, சார்பு. நம்ம சார்பு சிவத்தின் மேலே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல உறுதியாக தெரிந்து அந்த சார்பை உறுதிப்படுத்தி கொண்டே போகணும். நான் உதாரணத்துக்காக சொன்னேன் உங்களை. நம்ம சார்பு என்பது சாமி கூட சம்பந்தப்பட்டு கொண்டே இருப்பது. அதுதான் சைவமே. சைவம் சிவத்தோடு சம்பந்தமாதல். யார் சொன்னதே? திருமூலர் சொல்லுகிறார். சைவம் சிவத்தோடு அப்பப்ப சம்பந்தமாதல் இல்லை, அப்பப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது, தேவை கிடைக்கும் போது, இல்லையா? அப்பப்ப சம்பந்தமாதல் அல்ல சைவம். சைவம் எப்போதும் சம்பந்தத்தோடு இருத்தல். நீங்க திருவாசகத்தை பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சி தான் புரியும், இந்த சார்பு தான் புரியும். I will never leave you. சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியேன்னு கேட்கிறார. What does it mean? இது என்ன பொருள்? சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனிய. நான் கெட்டியம்மா பிடிச்சுக்கிட்டேன், எங்க நீ போக முடியும் என்னை விட்டுன்னு கேட்டா அதுக்கு உண்மையான பொருள் உன்னை விட்டு நான் எங்க போவேன்னு தான் அர்த்தம். அதுக்கு நீ எங்க, உன்னை விட்டு நான் எங்க போகிறது, நீ என்னை விட்டு எங்க போக முடியும் என்று கேட்பது சார்பை உறுதிப்படுத்தி கொண்டே இருத்தல். அந்த சார்பு என்பது முழுமையாக 100% இருந்திருந்தால், 100% இருந்திருந்தால் தன்னை திருப்பெருந்துறையிலே சாமி விட்டுட்டு போயிருக்க மாட்டார். அந்த சார்புல கொஞ்சம் குறை இருந்ததுனால தில்லைக்கு வான்னு சொல்லிட்டார் என்று கருதுகிறார். மணிவாசகர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, நம்மளை தவிர்த்து ஒண்ணுமே செய்ய தெரியாதுன்னு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம இல்லாம அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்க, அவங்கள நம்ம விட்டுட்டு போவோமா? வீட்டிலே இருக்கிறோமா ஒரு குழந்தை, அதுக்கு சாப்பாடு எடுத்துக்க தெரியாது, அதுக்கு துணிமணி போட தெரியாது, அது குளிக்க தெரியாது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. இது சொன்னால் போதாதா? அதுக்கு சமைக்க தெரியாதுன்னு வேறு சொல்லணுமா? வேண்டாம், ஒன்றுமே தெரியாது. இப்போ அந்த குழந்தைய அதனுடைய கேர்டேக்கர் ஒரு தாயோ தந்தையோ அந்த குழந்தைய விட்டுட்டு போவாங்களா? ஐயோ நான் இல்லைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கும் இல்லையா? அப்படி சிவபெருமானை நினைக்கும்படி செய்ய வேண்டும் என்கிறார் நம்மை. சிவபெருமான் நினைக்கணுமா? ஐயோ விட்டுட்டு போனா இவனுக்கு ஒன்றும் தெரியாதே, இவன் நம்ம பேரில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான், இவனுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே தெரியாது, இவனை எங்கே விட்டுட்டு போறது அப்படின்னு கூட்டிட்டு போயிருப்பாரு. பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அதிபத்தர் அப்படிதான் கூப்பிட்டார்.
இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம், வா நீ என் கூட வந்துரு, நீங்கள் இருக்க வேண்டியதில்லை. அமர்நீதி நாயனார் அப்படித்தான் சொல்லுகிறார். இனிமே என்னத்துக்கு இங்கே இருக்கணும், வா நீ கூட அப்படிங்கிறார். ஏன்? நான் இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மணிவாசகர் சொல்லுகிறார், இந்த சார்பு 100% இருந்திருந்தால் என்னை கூட்டிட்டு போயிருந்திருப்பார் நிச்சயமா. இவனை ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டு போனா என்ன பண்ணுவான் இவன், இவனுக்கு ஒன்றும் தெரியாதே நினைச்சிருப்பார். ஆனா தன்னை பார்த்துக்க முடியும்னு நினைக்கிற ஒருத்தரை நாம விட்டுட்டு போறது இயல்பு தானே. தன்னை பார்த்துக்க முடியும், ஸ்டில் ஹீ கேன் ப்ரொலாங். சமைச்சு வச்சா எடுத்து போட்டுக்க தெரியும், இல்லைன்னா சுஜிலையாவது ஆர்டர் பண்ணி வாங்கி தின்ன தெரியும். அப்படின்னா தைரியமா போவோமா இல்லையா? நம்ம வரலன்னா சாப்பிடவே மாட்டான், கொலைப்பட்டினி கிடப்பான் அப்படின்னு தெரிஞ்சால் விட்டுட்டு போக முடியுமா? உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஏன் மணிவாசகருடைய பர்வியூ சொல்றேன், மணிவாசகர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்றேன். அவர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிருந்தா என்னை விட்டுட்டு போவாரா? போயிருக்க மாட்டாரு. என்னை பிரிவது திருக்குறிப்பு அன்று சாமி சொல்றாங்க. என்னை விட்டுட்டு போகணுங்கிறது அவருடைய திருக்குறிப்பு கிடையாதுன்னு இது கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு, சரியா சொல்றாரு. அவரு என்னை விட்டுட்டு போகணுங்கிற திருக்குறிப்பு இல்லை சார். அவர் விட்டுட்டு போனார், தெல்லைக்கு வர சொன்னார். அவர் தெல்லைக்கு வர வரைக்கும் அவர் இங்கே விழுந்து புலம்புனார், பாட்டு எழுதினார். நமக்கு திருவாசகம் கிடைக்கணும்னு தான் விட்டுட்டு போனாருங்கிறதெல்லாம் நம்ம சந்தோஷப்படுறதுக்காக நாம் சொல்கிற விஷயம் சார். அதெல்லாம் நாம் சந்தோஷமாக சொல்லிக்கிறோம், சரியா விட்டுட்டு போனார், நமக்கு ஒரு திருவாசகம் கிடைச்சது. ஆனால் அது உண்மையான காரணம் என்னன்னு மணிவாசகர் சொல்கிறார். மணிவாசகர் சொல்லுகிற காரணம், என்னை ஏன் விட்டுட்டு போனார் அப்படின்னா, எனக்கு அந்த 100% அந்த சார்பு இல்லையோ, அந்த சதவீதம் சார்பு இல்லை அப்படின்னு கருதுகிறார். இப்போ நான் ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு சொல்லணும். மணிவாசகரை பொறுத்த வரைக்கும் மணிவாசகர் மாதிரி சாமியை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இருக்க முடியாது. மணிவாசகர் அளவுக்கு சாமியை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இருக்க முடியாது. அவருக்கே அவர் அவ்வளோ தண்ணி காட்டியிருக்கார். நமக்கெல்லாம் என்ன செய்வார் நீங்க சொல்லுங்க? அப்படி இருக்கிற மணிவாசகருக்கு அவ்வளோ சுலபத்தில் கிட்டில்லை, அவ்வளோ சுலபத்தில் கிட்டில்லை. எதனால் விட்டுட்டு போயிருப்பாரோன்னு மணிவாசகர் சந்தேகப்படுறார். அந்த ஒரு சந்தேகம் ஒரு பாட்டில் எழுதுறார். அதனால இருக்குமோ என்று சொல்லுகிறார். நாம் சொல்கிறோம் திருவாசகம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக விட்டு போனார். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அது நமக்கு அது பிற்பாடு விளைந்த விளைவு, ஒரு நன்மை விளைவு இல்லையா? நன்மை விளைவு. எங்கள் வீட்டு வாசல்ல தண்ணியை ஊற்றி விட்டேன். எங்கள் வீட்டு வாசல்ல தண்ணியை ஊற்றி விட்டேன். சூரியன் வந்தது, கிரணங்கள்லாம் பட்டுச்சு, தண்ணி என்னாகும்? காஞ்சிடும் இல்லையா? நான் சொல்லிட்டு இருக்கேன், சூரியன் வந்ததே எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற தண்ணியை காய வைக்கிறதுக்காக வந்தது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒத்துக்குவீங்களா? என்னங்க, அதுவாக வந்தது, அது டேப்பில். அதுபோல் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது, திருவாசகம் வந்தது, அவ்வளவுதான். திருவாசகம் வந்ததற்கு காரணம் அதுதானே தவிர, சாமி ஒரு தனக்கு ஒரு நிலை, ஒரு திருவாசகம் வர வேண்டும் என்கிற காரணத்திற்காக ஒரு ஆன்மாவை பக்குவம் வந்த பிறகும் கூட இங்கே வைப்பாரா? ஒரு ஆன்மா பக்குவப்பட்ட பிறகு அவர் அந்த ஆன்மாவை பாஸ் பண்ண பிறகு கூட காலேஜில் ஒரு பையனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம அங்கேயே வச்சுக்குவாங்களா? என்னங்க, நியாயம் இல்லைல்ல?
பாஸ் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட் கொடுத்து போயிட்டு வாப்பான்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன உதாரணம் எல்லாம் சர்டிஃபிகேட்டு பரீட்சை பள்ளிக்கூடனே வருதுன்னு பார்க்குறீங்களா? பசங்களுக்கு அதெல்லாம் நல்லா டக்குன்னு புரியும். பசங்களுக்கு அடா புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாஸ் பண்ணியாச்சு, மார்க் ஷீட் வந்துருச்சு, மார்க் ஷீட்டை கையில் பிடிச்சி எங்கே அவ பெரியவ அதுல சரி ரைட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கா போல இருக்கு, சரி சந்தோஷம். அதாவது நம்ம திருமுறைகளையும் திருப்புகழ் போன்ற இந்த சைவ நெறியில் இருந்துக்கிட்டே குழந்தைங்களுக்கு படிப்பு எந்த பாதகமும் வராதுன்னு காட்டுறதுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் எடுத்துக்காட்டு. குழந்தைங்க தீவிரமாக இருந்தது, ஒரு குறையும் ஏற்படலை அப்படிங்கிறதுக்கு, அது புரியறதுக்காக. பரிச்சு முடிஞ்சாச்சு எல்லாம் கொடுத்து அப்படி சொல்ல வேண்டியது தானே. பக்குவம் வந்தாச்சு ஒரு ஆன்மாவுக்கு, எதுக்கு இங்கே வச்சிருக்கணும்? சிவபெருமான் தன்னுடைய சொந்த நிலத்துக்காக வச்சிருப்பாரான்னா வச்சிருக்க மாட்டார். நம்பவே நம்பாதீங்க, அவர் அது மாதிரி வைக்கவே மாட்டார். அப்போ யாரை வச்சிருப்பாருன்னா இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது பக்குவன்றப்ப அவங்கள விட்டுருக்காங்கல்ல, அவங்கள தான் இங்கே விட்டுருப்பார். அவங்க பக்குவம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். பக்குவம் வந்து உடனே கூட்டிகிட்டு போயிடுவாராம். அவங்களுக்கு அந்த பக்குவம் வர காலத்தை இடைப்பட்ட காலம் இந்த உயிர்களுக்கு பயனாகிறது, அவ்வளவுதான். இந்த உயிர்கள் எல்லா உயிரும் பயன்படுத்திக்குது. ஞானசம்பந்தர் வந்திருந்தப்ப எல்லா உயிரும் பயன்படுத்தி இருந்தா ஜனத்தொகை உண்மையிலே கம்மியாக இருந்திருக்கணும். இல்லையே, பயன்படுத்தலையே. ஆகையினால ஒரு மணிவாசகர், நான் உங்களுக்கு உங்கள் சிந்தனைக்காக இதை சொல்லுகிறேன், மணிவாசகர் வந்து என்ன கருதுகிறார், நம்ம வந்து இங்கே திருப்பெருந்துறையில் நேருக்கு நேராக வந்து அருள் செய்த பிறகு தம்மை விட்டு போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார். இங்கே திருப்பெருந்துறையிலேருந்து தில்லை பொதுவினில் வருகன்னு நாயினேனை ஏழை இங்கு ஒழித்து அருளி செய்ததுக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? சார் நமக்கு அப்போ தான் சார் திருவாசகம் கிடைச்சிது. அது நம்ம வீட்டு முத்தத்தில் தண்ணி ஊற்றி காஞ்ச கதை தான் அது. அது திருவாசகம் கிடைச்சிது சரி, வாஸ்தவம் தான். ஆனால் நமக்கு திருவாசகம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒருத்தரை போட்டு கஷ்டப்படுத்தியிருப்பாரா? இத்தனை கஷ்டப்படுத்தியிருப்பாரா? இல்லை. எந்த ஆன்மாவும் தகுதி பெற்ற பிறகு அதற்கு துயரம் வரக்கூடவே கூடாது, வரவும் விடமாட்டார் சுவாமி. இங்கேயோ ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு தான் சொல்கிறார் சாமி. என்னை விட்டுட்டு போகணுன்னு அவருக்கு மனசில் கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது. ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்ததை பார்த்துட்டு விட்டுட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லுகிறார். ஏதோ ஒன்று. வேனில் வேள்கணை கிழித்திட மதிசூடும் அது தன்னை நினையாதே, மாநிலாவிய நோக்கியற் படிரிடை மத்திடு தயிராகி, தேன்நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புகப் போகேன், ஊனில்லாவியை ஒம்புதல் பொருட்டு இனும் உண்டு உடுத்து இருந்தேனே, வேனில் வேள்கணை கிழித்திட மதிசூடும் அதுதனை நினையாதே, மாநிலாவிய நோக்கியற் படிரிடை மத்திடு தயிராகி, தேன்நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புகப் போகேன். சிவலோகம் அல்லவா நான் போயிருக்கணும், இன்னும் சிவலோகம் போகலையே. சிவன் நகர் புகப் போகேன். சிவன் நகர் எது? சிவலோகம்.
உணில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு எனும் உண்டு உடுத்து இருந்தேனே. வேனில் வேள் கனை கிழித்திட மதிசூடும் அதுதனை நினையாதே. மாநிலாவிய நோக்கியற் படிரிடை மத்திடு தயிராகி. அதாவது இந்த மான் நிலாவிய நோக்கியர், மான் போன்ற திருநோக்கம் கொண்ட பெண்களினுடைய கண்களினுடைய வஞ்சகத்திலே சிக்கினால் நாம் மதனுடைய கணைகளுக்கு இலக்காவோம். மதி நமக்கு சுடும். அதை நினைத்து பார்க்காமல் இப்படி போய் அந்த வலையிலே சிக்கினேன். இந்த வலையிலே சிக்கியது எப்படி என்று கேட்டால், தயிரில் அந்த மத்தானது கிடைக்கிற பொழுது இந்த தயிர் என்ன பாடுபடுமோ அந்த பாடு நான் பட்டுக்கொண்டு இருக்கிறேன். வேனில் வேள், வேனில் வேள்னா மன்மதன் கனை கிழித்திட அவனுடைய அம்புகளானது தாக்க. மதி சுடும், நிலவு சுடும். இதுதானே இந்த விளைவுகளை எல்லாம் எண்ணி பார்க்காமலேயே அதுதானே நினையாதே, இப்படியெல்லாம் நமக்கு துன்பங்கள் விளையும் என்று எண்ணி பார்க்காமலேயே மாநிலாவிய நோக்கிய படிரிடை மத்திடு தயிராகி. மான் போன்ற நோக்கத்தை கொண்ட பெண்களினுடைய அந்த பார்வையிலே நான் சிக்கி கடையப்படுகின்ற தயிரின் நிலையானேன் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம இந்த பாடலை பார்க்கிற பொழுது நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்கிட்டா, அவர் சாமி சொல்லுகிறார், பெண்களினுடைய பார்வைக்கு பெண்களினுடைய அந்த ஒரு வலையில் நான் சிக்கினேன் என்று சாமி சொல்லுகிற அந்த செய்தியை பார்க்கிற பொழுது அதை எவ்வாறு புரிந்து கொள்வது? சாமியை இப்போ மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது காமக்கணியில் சுடலாமல் காமக்கணியில் சிக்காமல் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படி இதை எடுத்து கொள்ளலாமா என்று பார்த்தால் மணிவாசகருக்கு இது பொருந்தி வல்ல, சரியாகவே வல்லது. இப்போ என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த இடத்துல ஆனால் அதை குறிப்பிடுகிறார். அந்த இப்போ இந்த மாதிரியான பெண்களின் வலையிலே சிக்கினேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்ணினுடைய வஞ்சகம் பற்றி நிறைய பேசுவார் அருணகிரிநாதர். நிறைய பேசுவார் வஞ்சகம். அதில் பேசுகிற பொழுது அந்த ஒழுக்க குறைவெல்லாம் பேசுவார். ஆனால் மணிவாசகர் அப்படி பேசலை. மணிவாசகர் என்ன சொல்லுகிறார், இது இதை ஏன் இப்பொழுது இப்படி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ இந்த திருச்சதகம் என்பது சாமியை திருப்பெருந்துறையில் நீ தில்லைக்கு வான்னு சொல்லி விட்டுட்டு போனதுக்கு பிறகு அவர் வருந்தி பாடினது. அதில் நமக்கு எந்த ஐயமும் கிடையாது. வருந்தி பாடுகிற பொழுது பெருமான் தன்னை ஆட்கொண்ட பிறகு விட்டு விட்டு சென்று விட்டார். விட்டு விட்டு சென்ற பிறகு தன்னை ஏன் விட்டு விட்டு போனார்? அப்படி விட்டு விட்டு போவதற்கு நம்மிடம் என்ன குறை இருந்தது? குறை இல்லாமல் விட்டு விட்டு போக மாட்டார். இந்த குறை என்பது சார்பு குறைதான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். குறைன்னு பூஜை செய்யும் போது எப்பவும் 2 தேங்காய் 3 தேங்காய் வைப்பான், ஒரே ஒரு தேங்காயோடைய பூஜையை முடிச்சிட்டான் அப்படிங்கிற குறையா? 5 ஊதுவத்தி ஏற்றி வைப்பான், இன்னைக்கு ஒரே ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சான், அந்த குறையா? எப்பவும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கலாக நிவேதனம் வைப்பான்,
இன்னைக்குன்னு பார்த்து 4 திராட்சை, உலர்ந்த திராட்சையை வச்சு காட்டிவிட்டான். இதுவா குறைன்னு நினைச்சிருப்பாரு? இல்லை. சாமி எதை குறைன்னு நினைச்சிருப்பாரு? சார்பு குறை. அதனால தான் நீங்கள் மனசில் அதை வாங்கிக்கணும். நாம் எவ்வளோ தூரம் நம்ம சிவபெருமான் மேலே நம்ம டிபெண்ட்டு, நம்ம அவரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நாம் கொஞ்சம் அதை செல்ஃப் அனலிசிஸ் தான். அது நம்ம எவ்வளோ தூரம் நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற. நான் சிவனை ரொம்ப நம்புகிறேன் சார் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். என்ன உங்கள் சிவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டால் அபரிமிதமான நம்பிக்கை இருக்குது என்று சொல்லுவோம். அபரிமிதமான நம்பிக்கை சார்பு என்று சொல்லக்கூடியது அது மணிவாசகரே சொல்லுகிறார், சந்தேகப்படுறார். இப்ப இங்க சொல்லுகிற வேணில் வேள் கணை கிழித்திட மதிசூடும் அதுதனி நினையாதே மாநிலாவிய நோக்கியர் படிரடை மத்திடு தயிராகி என்று சொல்லுவதை நீங்க இப்படி யோசனை பண்ணி பார்க்கலாம். இப்படியும் ஒரு ஆய்வு இருக்கு, பார்க்கலாம். இப்ப மணிவாசக பெருமான் பதவியை இழக்க தயாராக இருந்தார். பதவியை இழக்க தயாராக இருந்தார். புகழை இழக்க தயாராக இருந்தார். செல்வத்தை இழக்க தயாராக இருந்தார். அதிகாரத்தை இழக்க தயாராக இருந்தார். எல்லாத்தையும் இழக்க தயாராக இருந்தார். ஆனால் ஒன்றை இழப்பதற்கு அவர் முழு ஆயத்தமாக இல்லையோ அப்படின்னு நாம் ஐயப்படுகிற அளவிற்கு இங்கே ஒரு விஷயம் வந்திருக்கு. அவர் சொல்லுகிறார், என்னையே சதம் என்று எண்ணிக்கொண்டு, என்னையே வாழ்வு என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை நினைத்திருப்பாரோ? இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம், சார்பு அத்தனையும் விட்டுட்டு போயிடலாம். ஆனால் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மேல் சுவாமிக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக வந்துட்டார். வந்த பொழுது நான் ஆயத்தமானு கேட்ட பொழுது ஆயத்தம்தான் சாமின்னு சொன்னது பிறகும் கூட உள்ளத்தின் ஒரு மூலையில் கிஞ்சித்த அளவு நம்ம போயிட்டா அவ என்ன பண்ணுவாளோ, அவருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு அந்த ஒரு துளி சார்பு இருந்திருக்கலாமோ. இங்க வேணில் வேள் கணை கிழித்திட மதிசூடும் அதுதனி நினையாதே மாநிலாவிய நோக்கியர் என்று சொன்னது தன்னுடைய இல்லக்கிழத்தியாக இருக்குமோ? அப்ப இல்லத்தை நினைந்து பார்த்து ஒருவேளை அந்த உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்கிற காரணத்தினால நான் இப்போ உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ தில்லிக்கு வா, அதுக்குள்ளே இதை செட்டில் பண்ணிட்டு வா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாரோ? ஏன்னா நாம் இங்கே பெண்ணுன்னு சொன்னதை நம்ம சாதாரணமாக பொருளை எடுத்துக்க முடியாது. அதை பொருள் பொருந்தாது, இந்த இடத்துல அந்த பொருள் பொருந்தாது. அவர் விலை மகளிரோ விலை மாதிரமோ தன் மனதை பறிகொடுத்து இருந்தார். அங்கே அப்படி இல்லை. கடைசி சொல்லுகிறார், ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனே. இப்போ அது ஏதோ ஆயிருக்கு. அந்த காலம்தான் சாமி கொடுத்தார். இதனால தான் நான் திரும்பவும் சொன்னேன், நம் சார்பு என்பது எப்படி இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அந்த சார்பை சிவபெருமான் காட்டுகிறார். எனவே இந்த பாடலிலே இருக்கக்கூடிய பெண்ணை பற்றி குறிப்பிடுகின்ற குறிப்பை மணிவாசகரை சாதாரணமாக ஒருவர் தன்னுடைய காமத்தை குறித்து சொல்லுகிற சொல்லாக எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய இல்லக்கிழத்தி பற்றி வருந்துகிறாரோ, அப்படி வருந்தி இருப்பேனோ, அப்படி நினைத்திருப்பேனோ, அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம். நம்ம நினைக்கிறது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இல்லையா, நம்ம ஒருத்தர் வந்துட்டாங்க,
வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாங்கன்னு சொல்லுகிறோம், அன்பா வரவேற்கிறோம். நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், பிரியமானவர்கள் வச்சுக்கோமே. உதாரணம் சொன்னால் இன்னும் நல்லா புரியும். இப்போ நான் திடீர்னு வந்துட்டேன் சுபாம்மா வீட்டுக்கு. இந்த உதாரணம் சொன்னால் டக்குன்னு புரியும் சரியா. திடீர்னு வந்துட்டேன். இல்லைங்க ஐயா வாங்கய்யா உட்காருங்கய்யா. என்ன உட்காருங்கய்யா. அம்மா அங்கே கொஞ்சம் வெயில் கொளுத்துது, இங்கே கொஞ்சம் மரமெல்லாம் ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் கூலாக இருக்கும் போல இருக்குது. இந்த வெயில் போகிற வரைக்கும் ஒரு 10 நாள் இருக்கலான்னு வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மனசில் என்னமோ ஓடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாயில் அதனால் என்னங்க ஐயா தாராளமாக இருக்கலாம் ஐயான்னு சொல்லும்போதே மனசில் 10 நாள்னால் எப்படி சமாளிக்கிறது? நாளான்னைக்கு அம்மா ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கிறாங்களே, ஐயா வேறு இருந்தாருன்னா, அம்மா வேறு வந்தாங்கன்னா என்ன செய்யுது? இப்படிலாம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஓடுது, நல்ல கவனமாக கேட்கணும். வாயாளவன் நல்லா சொல்கிறாங்க, தாராளமாக இருங்க ஐயா, உங்களுக்கு இல்லாததா உங்கள் விடுங்க ஐயா, இது எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு. சிவபெருமான் வந்து ஆட்கொள்ளுகிறார், உனக்காகவே வந்தேன்னு தீட்சை எல்லாமே கொடுக்குறார். ஆஹா பெருமானோடைய போயிடலாம். ஆனால் வீட்டில் அவ என்ன பண்ணுவா? ஓடுமில்ல உள்ளார. பெருமானுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் உள்ளத்தில் ஓடுறது எனக்கு தெரியாது. ஆனால் சிவபெருமானுக்கு தெரியாமல் இருக்குமா? ஆகையினாலே 100% சார்பு இருக்கிறவர்களை பெரிய புராணத்தில் நீங்கள் ராத்திரி போன உடனே நீங்கள் எதை வேணால் எந்த பகுதியை வேணால் எடுத்துகிட்டு பாருங்க, 100% சார்பு உறுதி ஆயிடுச்சுன்னா அவங்கள விட்டுட்டு போக மாட்டார். விட்டு போக மாட்டார். 100% சார்பு உறுதி ஆயிடுச்சுன்னா அது கிளம்பிட்டுருவார். அதனால் நாமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். 100% சார்பு எங்கேயாவது வந்துருச்சுன்னா அவ்வளோதான், திடீர்னு கிளப்பி கூட்டிகிட்டு போடுவார். அதனால் நம்ம ஒரு 60-70லேயே பீட்டைன் பண்ணுவோம். நிறைய அன்செட்டில்டு மேட்டர்லாம் நிறைய இருக்கு. சாமிக்கு தெரியும் இது 60, இது 40, இது வெளியில் நிறைய சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் 30 தான். கரெக்டாக கால்குலேஷன் தெரியும் அவருக்கு, இது எவ்வளோ சார்போடு இருக்கு நம்மக்கிட்ட அப்படிங்கிறது அவருக்கு நல்ல தெளிவாக தெரியும். அவர் என்ன பேப்பர் கரெக்ஷனுக்கு ரீவேல்யூஷன்லாம் கொடுக்கணுமா? அவருக்கு கரெக்டாக வேல்யூ பண்ணுவார், அற்புதமாக பண்ணுவார். 100% சார்பு என்பது தனக்கு இல்லாததுனால தான் விட்டுட்டு போனார். இல்லைன்னா விட்டுட்டு போகிறது அவருடைய திருக்குறிப்பு அல்ல அப்படிங்கிறார். விட்டுட்டு போகிறது திருக்குறிப்பு அல்லன்னே சொல்லுகிறார். அப்ப அந்த திருக்குறிப்பு 100% சார்பு தான் ஆத்மசுத்தி. அவ்வளோதான், அதுதான் ஆத்மசுத்திங்கிறது. இதைத்தான் கேட்குறார் இந்த பாட்டில். வேனில் வேள்கணை கிழித்திட மதிசூடும் அதுதனை நினையாதே மண்ணிலாவிய நொக்கியற்படிரிடை மத்திடு தயிராகி தென்னிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புகப்போகேன். இங்கே இருக்கிறேனேங்கிறார். புகப்போகேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் இன்னும் புகப்போகேன் அப்படின்னா அதுக்கு இன்னும் நான் பயணத்தை தொடங்கலேன்னு சொல்லுகிறார். அப்படின்னா தில்லையை நோக்கி போகலை, இன்னும் தில்லையை நோக்கி போகலை இன்னும். அப்ப இது இன்னும் திருப்பெருந்துறையிலேயே அருளி செய்தது.
அங்கேயே அருளி செய்த காரணத்தினால இன்னும் போகேன், புகுவதற்காக நான் வர சொல்லியிருக்காரே, இன்னும் போகலை. அல்லது திரு வாதவூரிலேயே பாடியிருக்கலாம். அதை நினைந்து நினைந்து எண்ணி பார்த்து அதை பாடியிருக்கலாம். ஆகையினாலே ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு இந்த உடம்புல இந்த உயிர் தங்கி ஆகணுமேங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? தங்கணுமேங்கிறதுக்கு, உயிர் தங்கணுமேங்கிறதுக்காக சாப்பாடு அதுக்கு தான், அந்த உயிர் தங்கணுமே அதுக்காக சாப்பாடு. வாழ்றதுக்காக சாப்பிட்றதுக்காகவே சில பேர் வாழ்கிறார் இல்லையா? சொல்றாரு, உண்டும் உடுத்தும் இருந்தேனே, அப்படி இருக்கிறேன் நான் சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு காரணம் பற்றி இன்னும் அது தொடங்கலை. அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு, அடியவர்க்கு எளியான். அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர், அடியவர்க்கு எளியான். நம் களவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும், களவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும், உலகு அறுத்து உனை நினைந்து உளம்பெரும் களன் செய்தலும் இலை நெஞ்சே நெஞ்சே நெஞ்சே. பலகருத்துடையான் கடல் பணிந்திலை பரகதி புகுவானே. பரகதி புக வேண்டாமா நெஞ்சே? நெஞ்சமே, நாம் பரகதி செல்ல வேண்டாம், மேலான கதிக்கு செல்ல வேண்டாமா? அவங்களெல்லாம் பார்த்துக்குவார் அவரு. உன்னை பார்த்தா வந்தாங்க அவங்கெல்லாம். நாம் நினைக்கிறோம் நம்மளை பார்த்து தான் இவங்கெல்லாம் வந்தாங்க, அப்படி நினைக்க முடியுமா? நம்மளை பார்த்தா வந்தாங்க, அவங்க வந்தாங்க, நம்மளும் வந்தோம். நம்ம கிளம்புன, அதனால தான் திருமூலர் சொல்லுகிறார், இறக்கும் தருவாயில் நீ ஈசனை நினைப்பதற்கு கற்றுக்கொள். இறக்கும் தருவாயிலே ஈசனை நினைப்பதற்கு கற்றுக்கொள். வேற நினைப்பே வேண்டாம் உனக்கு. அவங்க என்ன ஆவாங்களோ இவங்க என்ன ஆவாங்களோ அந்த நினைப்பு வேண்டாம். அந்த நினைப்பு உனக்கு எதுக்கு இல்லையா என்று திருமூலர் சொல்லுகிறார். அப்போ நம்ம அந்த அந்த நினைப்பை, ஈசன்பேல் இருக்கக்கூடிய அந்த நினைப்பை பரகதி புகுவதற்காக வளர்த்து கொள்ள வேண்டாமா? நாம் பரகதி போகணும். அளவு அறுப்பதற்கு அரியவன், யாருக்கு? இமையவர்க்கு. இமையவர்க்கு அரியவன், அறுப்பதற்கு அளவு அறுப்பதற்கு அரியவன். இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான். அப்படி இருக்கிற பெருமான் அடியவர்க்கு எளியான். அடியவர்களுக்கு ரொம்ப எளிமையானவன். அடியவர்களுக்கு ரொம்ப அவன் அனுபவப்படுவான். இமையவர்களுக்கு அனுபவப்படுதல் இல்லை. இமையவர்கள் அனுபவப்படுதல் வேறு. அதாவது பழகுதல், அனுபவப்படுதல், இதெல்லாம் வேறு வேறு, தெரிந்து கொள்ளணும். நாம் அனுபவப்படுதல் என்று சொல்லுகிற பொழுது அந்த அனுபவம் என்று சொல்லுவது அந்த குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய அனுபவம் போல, குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அனுபவம். அது வாய் வார்த்தை இல்லை, இது நிரம்ப வார்த்தைகள் இல்லை.
அது அனுபவம். அந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் சிவானுபவம் என்று நாம் பேசுகிறோம். அந்த அனுபவம் அடியவருக்கு ரொம்ப எளிமையாக கிட்டும், இமையவர்களுக்கு கிட்டாது. பட்டு இமையவர்கள் வெரி க்ளோஸ் சிவபெருமானுக்கு, கிட்டத்தட்ட பார்த்து போனால் அவங்க கிட்டக்க இருக்கிறாங்கன்னு தான் சொல்லப்படும். ஆனாலும் கூட அனுபவத்திற்குரியவர்கள் அல்ல, அனுபவத்திற்குரியவர்கள் அல்ல. இப்போ காலையில் போனாருன்னா அலுவலகம் 9-9:30 மணிக்கு போனால் ராத்திரி 9:30 மணி வரைக்கும் அலுவலகத்தில் இருப்பார். நிறைய வேலை மேனேஜர் இவர் விடவே மாட்டார். அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை பாருங்கள், இது என்னாச்சு, அது என்னாச்சு, இவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். புரியுதா உங்களுக்கு? 9:30 மணிக்கு 9:30 மணிக்கு மேலே தான் சரிங்க எனக்கு நானும் கிளம்புறேன், நீங்கள் கிளம்புறேன், இவர் வீட்டுக்கு கிளம்புவார். மேனேஜர் சரின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புவார். 9:30 மணிக்கு கிளம்புனா 10:30 மணிக்கு வீட்டுக்கு வருவார். அம்மாவுக்கு தெரியும் அந்த அம்மையாருக்கு இவர் எப்போ தாமதமாக தான் வராரு அப்படிங்கிறது தெரியும். அதனால் இவருக்கு அவருடைய அந்த வருகையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சாதத்தை வடித்து சூடாக, அப்புறமா அவர் சாப்பிட்றதுக்கு சுட சுட வைக்கணுமேங்கிறதுக்காக திடீர் வத்த குழம்பு அப்படி வச்சு இந்த சாப்பாடை போட்டு சுட்ட அப்பளம் 2 வச்சு 9:30 மணிக்கு வந்துடு கையாலாம் அலம்பிட்டு 10:30 மணிக்கு சாப்பிட்றார். சாப்பிட்டுட்டு 2 வார்த்தை தான் பேசுகிறார், 2 வார்த்தை தான் பேசுகிறார். சாப்பிட்டுட்டே பார்க்குறார். என்ன அர்த்தம்? நீ சாப்பிட்டியாம்மா? இன்னும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, இன்னும் இல்லை. ஊர்லேருந்து அம்மா வரேன்னு போட்டுருந்தாங்க போல இருக்கு. அச்சம் அப்பளம் இன்னொன்று வைக்கட்டுமா? 10:30 மணிக்கு நடக்குது. 11 மணிக்கெல்லாம் தூக்கம் வருதுமா, பால் சாப்பிட்டு போயிடுங்க, அங்கேயே எடுத்துகிட்டு வந்துடுமா. தூங்கிட்டார். அடுத்த காலையில் 6:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வேகமாக காப்பியை குடித்தோமா, நியூஸ் பேப்பரை முதல் பக்கமும் கடைசி பக்கமும் பார்த்தாச்சுன்னா போதும், நியூஸ் பேப்பரை பார்த்த மாதிரி பார்த்து தூக்கி போட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நேராக 9:30 மணிக்கு ஆஃபீஸு. மேனேஜர் ஏன் லேட்டுன்னு கேட்குறாரு. 9:30 மணிக்கு காலை. நல்லா கவனமாக கேட்கணும். இவர் அதிகமான நேரத்தை யாருடன் செலவு பண்ணுகிறார்? என்னம்மா சத்தமே இல்லை? மேனேஜர்கிட்ட அதிகமான நேரம் செலவு பண்ணுவது மேனேஜர்கிட்ட. குறைச்ச நேரம் எங்க தூங்கிட்டார, குறைச்ச நேரம். ஆனால் இவருக்கு அனுபவம் என்பது மேனேஜரிடம் இல்லை, மனைவியிடம் மட்டும்தான் அனுபவம் இருக்கும். பெரியவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. அனுபவம் வேற எங்கேயும் வராது, இந்த இடத்துல மட்டும்தான் வரும். உலகத்தில் எத்தனையோ பொருள்களோடு பழகுவோம், எத்தனையோ பேரோட பழகுவோம், எங்கேயோ போவோம் வருவோம். ஆனால் அனுபவம் என்பது சிவத்தோடு மட்டும்தான் நிகழுமே தவிர வேறு யாரோடையும் அனுபவம் உயிருக்கு நிகழாது. மித்ததெல்லாம் வினைப்பயன்கள். என்னென்னவோ நிகழ்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தா அத்தனையும் என்ன வினைப்பயன்கள். ஆமாம், உண்மையிலேயே அனுபவங்கிறது எங்கே நிகழும்னா சிவத்தோடு நிகழ்வது மட்டும்தான். அவரோட தான் நம்ம குறைச்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், குறைச்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனாலும் உண்மையான அனுபவம் அதுதான். அதைத்தான் சொல்லுகிறார். உலகு அறுத்து உனை நினைந்து
உலகு அறுத்துன்னாரு. பிரபஞ்ச தொடர்பை நீக்கி கொண்டு உன்னை நினைந்து, உலக அறுத்து உன்னை நினைந்து உளம் பெரும் களன் செய்ததும் இலை. இந்த உள்ளத்தை களமாக சிவத்திற்கே இருக்கக்கூடிய இடமாக செய்ய முடியவில்லை. உலகை அறுத்து செய்ய முடியவில்லை. உலகறுத்து உனை நினைந்து உளன் பெரும் களன் செய்ததும் இல்லை. களவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினில் கசிந்து உணர்ந்திருந்தேயும் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும். நல்ல தெளிவா அந்த வரிய பாருங்க, என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. நான் பொருள் சொல்ல வேண்டியதில்லை, நான் 3 தடவை பாடினா உங்களுக்கு அது பொருள் புரிஞ்சிடும், அது என்ன பொருள்னு அர்த்தம் தெரிஞ்சிடும். களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும். புரியுதா? இன்னொரு பாட்டுமா? என்னுடைய களவு வஞ்சனைகள் எல்லாவற்றையும் அறுத்து வினை தொடர்புகளை எல்லாம் நீக்கி நின்று திருப்பெருந்துறையிலே குருவாக வந்து நின்று ஆண்டமை எனக்கு எல்லா விதமான அடிமை பண்பையும் தந்த அந்த நிலைமையை திருப்பெருந்துறையிலே வந்து என்னை ஆட்கொண்டமையை கருத்தினுள் வைத்து என்னுடைய கருத்திலே நீங்காமல் வைத்துக்கொண்டு, என்னுடைய கருத்திலே நீங்காமல் வைத்துக்கொண்டு கசிந்து நினைக்கின்றோம் திருப்பெருந்துறையிலே சாமி எப்படி வீட்டிருந்தார், எப்படி இருந்தார் சாமி. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஓடோடி போய் அந்த காலை இறுக பற்றிக்கிட்டு எழுந்திரிச்சிருக்கவே கூடாது. நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். காலை பற்றிட்டு அவர் தில்லிக்கு வாங்கினாரு, நான் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கேன், விட்டுருக்கவே கூடாது அந்த காலை. ஏன்னா சரி நான் கீழே விழுந்து அந்த காலை பிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரே தானே தலையில காலை எடுத்து வச்சாரு, அப்போ பிடிச்சிருக்க வேண்டியது தானே, பிடிச்சிருக்கலாமே, விட்டுட்டேன்னு. ஆஹா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நினைந்து நினைந்து கசிந்து கசிந்து உள் உணர்ந்திருந்தேயும், உள்ள உணர்ந்திருந்தேன், உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆனாலும் உலக அறுத்து, இந்த உலகத்தை அறுத்து கொண்டு போகலையே, இன்னும் இருக்கிறேனேங்கிறார். என்னம்மா அர்த்தம்? அவர் வந்து கொடுத்தார், அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் நினைத்து கொண்டு இருந்தேனே தவிர இன்னும் உலகை முழுவதுமாக அறுத்து கொண்டு போக முடியவில்லையே. உனக்காகவே உன்னை நினைந்து உளம் பெரும் களன் செய்ததும் இல்லை. களன் என்ன? இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இடமாக இந்த உள்ளத்தை செய்யவில்லை அப்படின்னு சொன்னார்னா, இந்த உள்ளத்துல சிவனை தவிர ஏதோ ஒரு சிறிய செய்தி இடம்பெற்றிருக்கு, ஏதோ ஒண்ணு, இப்ப மைன்யூட்டா ஏதோ ஒண்ணு இருக்கு. மணிவாசகருக்கு அதை தேடி பார்க்கணும், அது என்னன்னு தேடி பார்க்க நமக்கு வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் நமக்கு அதுதான் கண்ணுக்கு முதல்ல தெரியும். வேணா சிவன் மேல வச்சிருக்க அன்பை தேடி பார்க்கணும். அப்படி அவருக்கு சிவனை தவிர வேற ஏதோ ஒரு நினைப்பு இருந்ததுன்னா அது என்ன, அந்த நினைப்பு பற்றி அப்படி தேட வேண்டியிருக்கு. சாமி சொல்லுகிறார்கள், உளம் பெரும் களன் என்று வைக்காம போயிட்டேன். பெரும் களன் என்றால் இறைவனுக்கே உரிய இடமாக அதை வைக்காமல் அங்க ஒரு சிறு சிறு இல்லையா செய்ததும் கிளை. நெஞ்சே, இது நமக்கு தெரியுமா தெரியாதா? நெஞ்சே உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நெஞ்சே பலகருத்து உடையான் கடல் பணிந்திலை. அந்த குற்றத்தை நீக்கிக் கொண்டு நாம் திருவடியை பணியவில்லை, அதனால பரகதி புகுவானே. பரகதி புக வேண்டிய நமக்கு அது கிட்டாமல் போனதற்கு காரணம் அந்த பழகுன குற்றம்னு அர்த்தம்.
அந்த சிறு குற்றம், அந்த சின்ன குற்றம் கிஞ்சித்து அது ஏதோ இருந்திருக்கு. ஆட்கொண்ட பிறகும் கூட அருளாளர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். சுந்தரர்லாம் ஆட்கொண்ட பிறகு இரு தேவியரோடு இங்கே இருந்திருக்கிறார் இல்லையா? ஆட்கொண்ட பிறகு இருந்திருக்கிறார். அதனால திருப்பெருந்துறை ஆட்கொண்ட பிறகும் பெருமானுக்கு இந்த கிஞ்சித்து அளவு ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது. அதை விட்டு நீங்குவதற்கு வாய்ப்பு இல்லையே என்றுதான் கருதி இருக்கிறார். ஒரு சிறு குற்றம் இருந்திருக்கிறது. அந்த குற்றம் அல்லவா என்னுடைய நெஞ்சம் முழுமையும் ஈசனுக்கு தர முடியாதபடிக்கு பழகு அறுத்து உடையான் கடல் பணிந்திலை. கடல் பணிந்தேன், ஆனால் இந்த பலகை அறுத்து, இந்த பழகு என்று சொன்னால் குற்றத்தை அரித்து பணியில, பழகறுத்து உடையான் கடல் பணிந்திலை பரகதி புகுவானே. பரகதி புகுவானே, புகுவான்னா புகும் பொருட்டுன்னு அர்த்தம். புகுவானேன்னா புகுதற் பொருட்டு. பரகதி புகுதற் பொருட்டு பலகறுத்து உடையான் கடல் நினைந்திலை. இந்த ரெண்டாவதுல உலகறுத்துங்கிறதுல உலகருத்துன்னு போட்டிருக்கோம். அது உலகு அறுத்துன்னு அது இருக்கணும். எதுகைக்காக அந்த லானா இந்த லானாவா போட்டாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த லானா போட்டாலும் குண்டு லானாவை போட்டுக்கலாம், உலக அறுத்து அப்படின்னு போட்டுக்கலாம். அது எதுகை மேலே அளவு களவுன்னு வந்த காரணத்தினால பழகு என்று அது வந்திருக்கு. எல்லா மலங்களையும் நீக்கினார் பெருமான், எல்லா குற்றங்களையும் போக்கினார் பெருமான். எல்லா வினை குற்றங்கள் எல்லாமே நீங்கிச்சு. ஆனாலும் கூட சாமி எப்போ ரொம்ப வெரி கன்சிடரேட்டு. சாமி வெரி கன்சிடரேட். நாம் அந்த 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 கன்சிடரேட்டுன்னு சொல்லுவதை கருணையின் அடையாளமாக அதை சொல்ல வேண்டும். கருணையின் அடையாளமாக சொல்ல வேண்டும். வெரி கன்சிடரேட். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. அந்த உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நான் அப்போ ப்ரீ யூனிவர்சிட்டின்னு பேர், பியூசின்னு சொல்லுவோம். இங்கே பல பேர் பியூசி படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் டிகிரி படிச்சிருப்பீங்க. நம்ம எல்லாம் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு பியூசி படித்தோம். இப்போ +1 +2 +3 +4 +5 இல்லை, அப்படி ப்ளஸில் போயிடுச்சு இல்லையா? விடுங்க, அதை விடுங்க. ப்ளஸ்ஸு நாங்கள் படிக்கும்போது பிஎஸ்சி படித்த உடனே இன்ஜினியரிங் காலேஜ் போகணும். பியூசி படித்து அதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதுக்கு பியூசியினுடைய ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஸ்டேட்டு முழுக்க இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸை பார்த்து ரேங்க்கு பிரகாரம் அதை கொடுப்பாங்க. அதை அப்படி கொடுக்குற பொழுது ஒரு ஃபஸ்ட்டு 40 ரேங்க்ஸ் மட்டும் இதுக்கு கொடுப்பாங்க. ஆர்இசின்னு சொல்லுவாங்க, அதை என்ஐடின்னு சொல்லுகிறது. அந்த இடத்துக்கு முதல்ல கொடுப்பாங்க. அதை எடுத்துருவாங்க அவங்க. அந்த க்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க அவங்க. என்ன வெண்ணெய் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி இருக்கிற இதில் நான் பார்த்தேன், இன்ஜினியரிங் காலேஜில் என்னுடைய பேர் இருக்கா, நம்பர் வந்திருக்கா, அப்ளிகேஷன் நம்பரு அப்படின்னு பார்த்தேன். பேப்பரில் அப்ளிகேஷன் நம்பரில் பேர் இல்லை, நம்பரே வரல. அப்போ உடனே நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, அப்பா எனக்கு இன்ஜினியரிங் கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லி. அதனால் என்னடா ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறா அப்படின்னு. அப்போ உடனே திரும்பவும் எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் சரியாக பாடுறா, கரெக்டாக பாரு. அம்மா என்னத்தம்மா கரெக்டாக பார்க்குறது, இன்ஜினியரிங் ரிசல்ட்ஸ்ன்னு போட்டு எல்லாம் போட்டு, நான் நல்லா பாடுறேன் இன்னொரு தடவை எதுக்கும் அப்படின்னு. சரி நல்லா பார்த்தா இன்ஜினியரிங் ரிசல்ட்ஸுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டாமில் ஸ்டூடெண்ட் செலக்டட் ஃபார் ஆர்இசி என்ஐடின்னு போட்டிருக்கு. அப்போ ஆர்இசின்னு பேர், ஸ்டூடெண்ட் செலக்டட் ஃபார் ஆர்இசின்னு போட்டிருக்கு. ஒரு 40 நம்பர் போட்டிருக்கு. அதில் இருக்கே என் நம்பர். ஒரே சந்தோஷம். இது இன்ஜினியரிங் லேட்டாக வரும்ன்ட்டு என்ன பண்ண, முன்னாடியே போய் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் ஒரு ஆர்ட்ஸ் குரூப்பு சேர்ந்து இன்ஜினியரிங்க்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுக்கு, ஆர்ட்ஸ் குரூப்பே விட்டுறக்கூடாதுன்னு ஆர்ட்ஸ் குரூப்பில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்ன்ட்டு. அப்போ அது
நான் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். இது எல்லாருக்கும் நடக்கும் தான். இதுக்கப்புறம் நடந்தது தான் வினோதம். அது எடுத்தேன். இப்போ இந்த இன்ஜினியரிங் கிடச்சிருச்சுன்னொடனே எங்கள் அப்பா சொன்னார், போய் அது இப்போ கேன்சல் பண்ணிடுறா அப்படின்னு. நான் காலேஜுக்கு போனேன். ஒரு 4 நாள் கிளாஸுக்கு காலேஜுக்கே போயிருக்கேன். அப்புறம் அங்கே போய் சொன்னேன், இது மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா. சரி, அதில் 30% 40% ரீஃபண்ட் பண்ணுவோம், மீது தரமாட்டோம்னா ஏதாவது கொடுத்தாங்க. வந்துட்டோம், காலேஜ் சேர்ந்தாச்சு, ஆர்இசி சேர்ந்தாச்சு. சேர்ந்து ஒரே வாரம்தான், அதுக்கு மேலே தாங்கலை. ஒரு வாரம் தாங்கலை, ஒரு 5-6 நாள் தான் ஆச்சு. அது என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியுமா? இப்போல்லாம் கொஞ்சம் சட்டங்கிட்டலாம் வந்துருச்சு. மண்டகப்படின்னு வாங்க, ராங்கின்னு பேர். அது வரைக்கும் வீட்டை விட்டே போகாத பையன். அப்போ ரொம்ப வீட்டை விட்டே போகல, அப்பா அம்மா விட்டு போகாதவன். அது 17 வயசு வரைக்கும் வீட்டை விட்டு போகாதவன் 18வது வயசில் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு ஒரு தனி ரூமில் சொந்த பொறுப்பில் அப்படி விட்ட உடனே ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லாமல் ஒரே சீனியர்ஸாக சிங்கம் புலி கரடி மாதிரி ராத்திரிலாம் வந்து மிரட்டுறானுங்க. பார்த்தேன், எனக்கு இதுக்கு மேலே இங்கே தாங்காதுன்னு தோணிடுச்சு. இதுக்கு மேலே தாங்காதுன்னு தோணிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன், நேராக போய் எங்கள் அப்பாவுக்கும் தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு நாள் சாயந்தரம் காலேஜை விட்டு கிளம்பி நேராக நான் அந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வாங்கினேன். அது டாப் மோஸ்ட் காலேஜ், செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ்னு பேர். நேராக அந்த கல்லூரிக்கு போனேன். நேராக கல்லூரிக்கு போனேன். சாயந்தரம்லாம் ஆயிடுச்சு, 7:30 மணி 6:30 7 மணி ஆயிடுச்சு. எனக்கு அந்த காலேஜ் பிரின்ஸிபால் எங்கே தங்கியிருப்பாருன்னு தெரியும். அங்கேயே ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கே தான் தங்கியிருப்பார். அவர் ஃபாதர் ரெவரண்ட் ஜார்ஜ்னு பேர் அவருக்கு, ரெவரண்ட் ஜார்ஜ். என்ன பண்ணேன், நேராக ரூம் போயிட்டேன் 7-8 மணிக்கு. அவர் எங்கேயோ மாதம் போயிருக்காரு, வந்துடுவார் அப்படின்னாங்க. வெளியிலே வெயிட் பண்ணேன். வந்தார். வந்த உடனே என்னை பார்த்தார். வாசலில் நின்றுட்டுருக்கேன், ரூம் வாசலில் நிற்கிறேன். அவங்களுடைய கேம்பஸ்குள்ளே போகவே முடியாது. ஆனால் நான் உள்ளே போய் தைரியமாக நின்றுட்டு இருந்தேன். அந்த பியூன் கூட வந்து கேட்டேன், ஏன் தம்பி இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. நான் பிரின்ஸிபலை பார்க்கணும். அப்புறம் நாளைக்கு காலையில் இல்லைப்பா ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை போ அப்படின்னு. சரின்னு விட்டான். அவர் வந்தார். வந்த உடனே, என்ன சிக்குமார் வா உள்ளே வா அப்படின்னு கதவை திறந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போன உடனே அவரை பார்த்த உடனே எனக்கு தாங்க முடியல அந்த துன்பம். இன்னும் அழுதேன். இன்னும் அவர் ஏன் அழற, எதுக்கு அழுகுற? எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸு. ரொம்ப காலேஜில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வரேன் அப்படி இப்படிங்கிறதுனால ரொம்ப. ஏன் அழுற? தண்ணி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா? நான் போட்ட டீ தான், தைரியமாக சாப்பிடு அப்படிலாம் சொல்லி ஜோக்கெல்லாம் அடித்தார். நான் அழுது முடிச்சப்பறம் சொன்னேன், இல்லை நீங்கள் எனக்கு ஒரு சீட்டு தரணும். அவர் இங்கே செஞ்சது காலேஜில் சீட்டு வாங்குறது எல்லாம் தலையில் நிற்கணும், ததிகிணத்துவம் போடணும். நான் சர்வசாதாரணம் அவர்கிட்ட எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சீட்டு தானே, என்ன சீட்டு வேணும் உனக்கு? எனக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அதே சீட்டு வேணும். சீட்டு தானே, தரேன், சீட்டு தரேன். ஆனால் எதுக்கு நீ ஆரிசியை விட்டு வரேன்னு சொல்லு, அதுக்கு காரணம் சொல்லு, நான் தரேன், உனக்கு சீட்டு தான் தரேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த பசங்கள்லாம் ரொம்ப படுத்துறானுங்க, என்னால் தாங்க முடியல, ரூமுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறானுங்க, சாப்பிட்ற மெஸ்ஸில் வந்து தொந்தரவு பண்ணுறானுங்க, இப்படியே இருந்தால் 360 நாள் நான் எப்படி காட்டுறது அப்படின்னு திரும்பவும் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சரி நான் தரேன், சரி தரேன், அது ஷூர் உனக்கு தந்துடுவேன் எப்படி இருந்தாலும், யார் தடுத்தாலும். ஆனால் எனக்காக நீ ஒன்று செய். உனக்காக நான் அதை செய்கிறேன்ல, எனக்காக நீ ஒன்று செய்யணும். என்னன்னு, எனக்காக இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் நீ ஆரிசில் இருந்து பார். இன்னும் ஒரு வாரம் மட்டும் இருந்து பார். இன்னைக்கு என்ன கிழமை? நீ திங்கக்கிழமை கிளம்பி வந்திருக்கிற. சரி, அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் நீ எனக்காக நீ ஒதுக்கிட்டு அங்கே இரு. நீ உனக்கு நல்ல இங்கே சீட் இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்க, ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அப்போ வந்துட்டேன், சரின்னு வந்துட்டேன். அது சீட்டு உறுதின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு முழுக்க நிம்மதி. அப்பா அங்கேருந்து தப்பிச்சிருவோம் நம்மன்ட்டு வந்தேன். வீட்டுக்கு கூட போல திரும்பவும் பஸ்ஸை பிடிச்சி நேராக ஆரிசிக்கு போயிட்டேன், காலேஜுக்கு போயிட்டேன். ஹாஸ்டலில் போய் நல்ல பிள்ளையாக தங்கினேன். அங்கே இருந்த 1-2 ஃபஸ்ட் இயர் பசங்களாம் என்னை பார்த்து, நீ மட்டும் எப்படா தப்பிச்ச அப்படின்னாங்க.
என்னடா அப்படின்னு கேட்டேன். சாயந்தரம் ஒரு பேரடு நடந்ததுடா இங்கே அப்படின்னா. நான் ஊருக்கு போயிட்டேன்டா அப்படின்னேன். சரி உன்னை தேடினானுங்கடா, எங்கே சிவகுமார்னு கேட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தானே தாங்க. 2 நாள் ஆச்சு பல்ல கடிச்சு போனேன். 3ஆவது நாள் கூப்பிட்டு டீ ஸ்கொயர் அது இது என்னென்னவெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் இயர் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தலாம். அதெல்லாம் போய் வாங்கினேன். அதெல்லாம் வாங்கி வச்சு இப்படி நீட்டமாக ட்ராயிங் கிளாஸ் ஆரம்பிச்சது. அது சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்க சீனியருங்கள்லாம் இனிமேல் நாங்கள் ரேகிங்க்கெலாம் வரமாட்டோம், நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லியாச்சு. ரேகிங் நாள் முடிஞ்சிருச்சு. 5ஆவது நாள் ஆச்சு. தி ஹாப்பியஸ்ட் காம்பஸ் ஆகிடுச்சு ஆரிசி எனக்கு. 7ஆவது நாள் போவேன். நாங்கள் போகலை. 1 வாரம் இரு நீ பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த 1 வாரம் இருன்னு சொன்ன அந்த ஒரு அட்வைஸ் அவர் கொடுக்கலன்னா வாழ்க்கையே திரும்பி போயிருக்கோம். ஒரு மாதிரி ஏதோ மாதிரி ஆகி அவசரப்பட்டு ஏதோ போயிருக்கோம். அதனால் எப்போ காத்திருக்கணும்னு சாமிக்கு தெரியும். நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு தில்லைக்கு வான்னாரு சாமி. அது மட்டும் சொல்லலை அப்படின்னு சொன்ன அந்த ஆன்மா பக்குவப்பட்டிருக்காது. இந்த ஆன்மா பக்குவப்படுறதுக்கு அதான் ஆன்ம சுத்தி. அதுக்காக சாமி இருக்க சொன்னார். ஏன் அப்படின்னார், நெஞ்சில் நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணம் இருந்திருக்கு. அந்த எண்ணம் அதை நீங்கிற வரைக்கும் நீங்கிரும். நீங்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் காத்திருக்கிறேன்னார் சாமி. நீ தில்லைக்கு வான்னு சொன்னதுக்கு காரணம் அந்த கால எல்லைக்குள்ளே இவன் சரியாகி விடுவான்னு சாமிக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால தில்லைக்கு வான்னு சொன்னார். சாமிக்கு நம்பிக்கை இல்லாமலா வந்திருப்பார் மணிவாசகருக்கு? ஆன்மாவினுடைய சார்புத்தன்மை என்பது ரொம்ப முக்கியம். நம்ம இறைவனை எவ்வளவு தூரம் சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமோ இல்லையோ சாமிக்கு நல்லா தெரியும். சாமிக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். ஆகையினாலே சொல்லுகிறார், உலகு அறுத்து உனை நினைந்து உளம்பெரும் கடன் செய்ததும் கிளை. நான் அதை செய்யலை, அதனால அவர் கடல் பணிந்திலை, அவருடைய திருவடியை பணிந்தேன். ஆனால் உள்ளத்திலே என்னையும் அறியாமல் ஒரு எண்ணமானது, என்னையும் அறியாமல் ஒரு சிறு எண்ணமானது, அதை சரி செய்வதற்காகவே என்னை விட்டு விட்டு போனாரோ, அதற்காகவே விட்டு விட்டு போனாரோ. என்ன காரணம்? நான் இன்னும் நினைஞ்சு உருகிறேன். அவர் எனக்கு அருள் செய்ததை கசிந்து நினைந்து உருகுகின்றேன். கசிந்து உணர்ந்திருந்தாலும் கூட, பெருமானையும் முழுமையாக கடன் உணர்ந்திருந்தாலும் கூட, கசிந்து உணர்ந்திருந்தாலும் கூட என்னுடைய உளம் முழுக்க பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படவில்லை. சொன்னாரா இல்லையாங்க? என்ன சொன்னா? புதுசாக ஏதாவது சொல்லிட்டு இருக்கேனா? ஏதாவது புதுசாக சொல்லிட்டு இருக்கேனா? அதில் இருக்கிறது தானே சொல்கிறேன். திருவாசகம் எல்லாத்தையும் கையில் இருக்கா? சார் சொந்தமாக ஏதோ பாட்டு எழுதிட்டு இருக்காரு உள்ள இல்லையே? அதுதானே சொல்கிறாரு. அது நல்ல தெளிவாக சொல்லுகிறார். அந்த சார்பு பலகருத்து உடையான் கடல் பணிந்திலை. அப்போ நம்ம கடல் பணிகிறோம், பலகருத்து பணிகிறோமா? குற்றத்தை நீக்கி கொண்டு பணிகிறோமா? பலகருத்து பணிந்திலை நெஞ்சே பரகதி புகுவதற்கு அது அல்லவா தேவை என்று கேட்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 2 பாடலையும் சிந்தித்தோம். அடுத்த பகுதி கைமாறு கொடுத்தல், அதை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி, அது மணிவாசகரை சிந்திக்க சிந்திக்க நம்முடைய சார்பு பெருகி கொண்டே போகும். பெருமான் மேல் நாம் வைத்திருக்கிற அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருகும். தின்னனாருக்கு உடனே வந்துருச்சு சார்பு இல்லையா? அந்த சார்பு உடனே வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வரும், நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.